ஊழியக்காரன் இங்கே பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே. இன்னைக்கு நான் சொல்லுவேன், யாரும் டிவி பார்க்காதங்க. நான் போய் வீட்டுல டிவி பார்த்தா யாருமே கெட்ட வார்த்தையில பேசக்கூடாதான் சொல்லிட்டு நான் போய் கெட்ட வார்த்தை பேசலனா யாரு ஏமாத்தான்னு சொல்லி நம்ம ஏமாத்தணுமாண்ணா? அதங்க பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை என்ன செய்யறேன், ஒடுக்குகிறேன். என்ன அப்படின்னா இந்த உலகத்தினோட ஆசைகள், இந்த உலகத்தினுடைய இஷ்டங்கள், இன்னைக்கு உலக பிரகாரம் மனுஷன் வேற மாதிரி வாழ்வான். அவன் வாழ்க்கையில வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். அது ஊழியக்காரன் சரி, ஊழியக்கார அம்மாவும் சரி. நீங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் பாஸ்டம்னா என்ன பண்ணா அந்த பாஸ்டர் போல தான் பாஸ்டமா இருக்கணும். அவரு பாஸ்டர் இருப்பாரு, நான் அப்படி கிடையாது. அவங்க யாரு? வக்கீல் அம்மா. வக்கீல் படிச்சுக்க மாட்டாங்க, வக்கீலுக்கு வைஃப் அவங்க வக்கீல் அம்மா. அல்லேலூயா. டாக்டர் அம்மா, டாக்டர் அவங்க இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர், அவள் தான் அந்த அம்மா டாக்டர் அம்மா, அவங்க அவள் தான் பேரு. அல்லேலூயா. ஊழியக்காரம்மா. இன்னைக்கு சொல்றவங்க ஏசப்பா பிள்ளைங்க சொல்றவங்க ஏசப்பா மாதிரி இருக்கணும் சொல்லக்கூடாது. அவர் நாமத்தை அசைப்படுத்தக்கூடாது. ஏசப்பா பிள்ளை நீங்க சொன்னீங்கன்னா அவர் மட்டும் வாழுங்க, இல்ல விட்டுருங்க, அவள் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் யார் சொல்லணும்? அவளை பார்த்து விசுவாசிங்க சொல்லணும், மற்றவங்க சொல்லணும். அவர் யாருங்க? அவர் பாஸ்டர். பாஸ்டர்மா எப்படி? பாஸ்டர்மா சொல்லணும். எப்படி சொல்லணும்? விசுவாசிங்க அதையும் சொல்லணும். பாஸ்டர்மான்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்ற, நான் ஒடுக்குகிறேன். கெட்ட வார்த்தை வாயில வருது. சில பேர் இருப்பாங்க விசுவாசிங்க ரொம்ப மிஞ்சி இருப்பாங்க, ஏதாவது பேசி இருப்பாங்க. எப்பட ஆண்டவரே, ஏதாவது பசங்க திட்டுவாங்க, திட்டி உடனே மன்னிப்பு கேட்டாங்க. எதுக்கத்தாலும் மன்னிப்பு திட்டுவாங்க, உடனே மன்னிப்பு, ஆண்டவரே மன்னிப்பு. எத்தனை பேர் மன்னிச்சுட்டு போற ஆண்டவர்? ஏதாவது இருந்தா சாத்தானே போ பசங்க சொல்லுவாங்க, சாத்தான் வந்துச்சா பசங்க மூலமா. அல்லேலூயா. ரொம்ப மிஞ்சின நீதிமான்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் சாத்தான் தான். என்னங்க கோல்டு கேக்குறேன், கோல்டு வந்த உடனே என்னங்க சாத்தான கோல்டு பண்ண வேண்டாம். கோல்டு சாத்தானா கோல்டு கொண்டு வருவான். மழை பெஞ்சா கோல்டு வரும். ஜரம் வந்தா அது ஒரு சாத்தான். அவன் புருஷன் ஏதாவது கோவப்படுறான், சாத்தான் தான் உள்ள உட்காந்துருக்கான். சாத்தான் தான் நீ. அவன் புருஷனுக்கு எப்படி இருக்கும்? சம்பாதிச்சு கொடுத்த புருஷனை சாத்தான் தான் எப்படி இருக்கும்? ஆமாடி, நான் சாத்தான் தான் சொன்னவருக்கு என்ன திருப்பி என்ன பண்ண என்ன சொல்லுங்க? நான் அடிக்கலங்க, என் கூட சாத்தான் அடிச்சான் வைஃப்னு. எது கேட்டாலும் சாத்தான். அவனே உட்காந்து அழுமா வெளியே உட்காந்துக்கிட்டு, ஏண்டா சொல்லி நீங்க பண்றதெல்லாம் பண்றீங்க, லாஸ்ட் டைம் பேரு இல்லைன்னு சொல்றேன். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வேலை இல்லை. விசுவாசிக்கு சில பேர் இப்படித்தான். என்ன அங்க பாஸ்டங்க அப்படி இருப்பாங்க, எது கேட்டாலும் சாத்தான் தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு பதிலாக பிசாசு வரும். சோத்திரம் வரும். அல்லேலூயா. அத சொல்ற பவுல், மற்றவங்களை போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன பண்றேன்? என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். சிலது எனக்கு பிடிக்கும், ஆனா வேண்டாம், அது தகுதியா கிடையாது. டிஷர்ட் போட்டு நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லுங்க, பண்ண முடியாது. அது வேற மாதிரி இருக்கும். பண்ணாம ஜீன்ஸ் பேண்ட் போட்டு என்ன பண்ணலாம்? பிரசங்கம் பண்ண முடியும். அது வேற மாதிரி இருக்கும், பண்ண முடியாது. இல்ல முடியெல்லாம் அதுக்கு பார்த்தேன், முடியெல்லாம் பச்சை கலரா இருக்கு, அது என்ன கதை தெரியல. போறான் பச்சை கலர் போட்டு முடியெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்க. அது மாதிரி எல்லாமே நமக்கு தகுதியா இருக்காது. அல்லேலூயா. எல்லா தகுதியா இருக்காது. சொல்ற, நான் ஊழியக்காரன், நான் மற்றவங்களுக்கு போதிக்கிறேன், நான் முன்மாதிரியே இருக்கணும். அது பாஸ்டர் சரி, பாஸ்டர்மா சரி, யாரானாலும் கூட நான் தெரியாம பேசுறேன், நான் கோவப்பட்ட ஒண்ணுல கோவப்பட்ட ஆன்னு சொல்லுவாரு. கோவப்பட்டியப்பா, வெரி குட், நீ பரலவும் போக மாட்டா.
மோசே கோவப்பட்டான். உனக்கு கிடையாது போன்றார் ஆண்டவர். சின்ன தப்பு தான், அவ்வளவு பெரிய ஆளும் கூட்டு வரான், சின்ன தப்பு தான் பண்ணான், பதறி பேசிட்டான், கோவப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, தெரியாம பேசிட்டீங்க, அதனால பல விஷயங்கள் நினைச்சு பின்னாடி வந்து இன்னைக்கு சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போன அப்புறம் வீட்டுல என்னென்னவோ நடக்கும், அவங்க லாஸ்ட் சொல்லுவாங்க தெரியாம பேசிட்ட சாரின்னுவாங்க. ஆனா என்னென்னவோ நடந்திருக்கும் வீட்டுல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆகையினாலே ஒரு ஊழியக்காரன் சரி, விசுவாசியும் சரி, யாரா சொல்ற வந்து போதிக்கிற நாம், நாங்க சொல்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றீங்களோ யோசிச்சு சொல்லுங்க. நாளைக்கு அதே நம்ம நிற்போம் வந்து, நம்ம நிற்கும் போது அப்ப நமக்கு தெரியும் அந்த வலி வந்து. இன்னைக்கு மற்றவங்க சொல்லும் போது ஈஸியா தான் இருக்கும், நம்ம நிற்கும் போது நமக்கு தெரியும் அந்த வலி வந்து. ஆகையினாலே மற்றவங்களை போதிக்கிற நாம் முன்மாதிரியாக அவர்களுக்கு முன்பாக இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.